நமக்கு தெளிந்த புத்தியையும் ஞானத்தையும் அறிவையும் அருளும் பரிசுத்த ஆவியானவருக்கே துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். துதிக்க ஏசாயா 29ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். வழுவி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்வார்கள். இந்த நாளில் நாம் ஜெபிக்க வேண்டியது, கர்த்தர் நமக்கு நல்ல தெளிந்த புத்தியை அருள வேண்டும் என்றும் தம்முடைய ஆலோசனையை நமக்கு நாள்தோறும் தந்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்றும் நம்முடைய எதிராளியின் சட்டங்களுக்கும் ஆலோசனைகளுக்கும் கர்த்தர் நம்மை தப்புவித்து காக்க வேண்டும் என்றும் அவன் விரிக்கிற வலையில் நம்முடைய கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நாம் தப்பித்து கொள்ளக்கூடிய போக்கை கர்த்தர் உண்டு பண்ண வேண்டும். அதற்காக நாம் காத்திருந்து ஜெபிக்கலாம். மேலும் நாம் எப்பொழுதும் விழித்திருக்கவும் ஜாக்கிரதையாயிருக்கவும் அப்படிப்பட்ட நல்ல ஒரு ஸ்திரமான உள்ளத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும் என்றும் இந்த நாளில் நாம் காத்திருந்து ஜெபிக்கலாம். கர்த்தருடைய பாதத்தில் எப்பொழுதும் காத்திருந்து நாம் காரியங்களை தீர்மானிக்க கூடிய நல்ல உள்ளத்தை கர்த்தர் தர வேண்டும் என்றும் அதற்காக நாம் இந்த நாளில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது, கர்த்தரை நாம் தேடி அவருடைய ஆலோசனைக்காக அவருடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய மனதை ஸ்திரப்படுத்தி நமக்கு தேவையான புத்தியையும் ஞானத்தையும் அருள்வார் என்றும், நாம் முறுமுறுக்கிறவர்களாய் இருந்தாலும் கர்த்தருடைய உபதேசத்தை கற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்முடைய இருதயத்தை அவர் சீர்படுத்துவார் என்றும் அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றபடியால் அந்த நல்ல தேவனை நாம் மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.